ஏபிசின்ற 3 தெரியாக்கணி இருந்தா நான் 4 சமன்பாடு எடுக்கலாம். எக்ஸ் கணத்தை சமப்படுத்தினா இங்கால சாய் 8 வரும். அதனால 8a எக்ஸ் வர்க்கத்தை சமப்படுத்தினா இங்க அளவுக்கு 20 வரும். சாய 4 சாய 8 சாய 12a சாய 4d சாய 4 b சி வந்திருக்கு தானே. சி போட்டால் சிக்கு 2 விட வருதோ இல்லையே வருதோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா சில நேரம் அவங்க டி வரும்போது தெரியாது. எப்படி 4 சமன்பாடு எடுக்கிறது தானே. எக்ஸ் சி வருது சார். நான் சொல்றேன் என்னன்னா அங்க சில நேரம் டி வரும்போது தெரியாது. சிக்கு 2 விட வருதுன்னு பாருங்க சுருக்கினா 4 சமன்பாடு எடுக்கலாம் தானே. 4 சமன்பாட்டிலையும் 3 சமன்பாடு பயன்படுத்தி தீர்த்திருக்கு. அடுத்த சமன்பாட்டில் ஏபிசி பெருமாள் பிரதிட்டு பாருங்க சரியா வருது. உங்க டி வரும்போது தெரியும். பெருமானம் பிழைக்குதா இல்ல வேற மொத்தமா நீங்க இதால பிரிக்கிற நேரம் இந்த செட் சாரி மேல பிஎக்ஸ் ஆசி தான் வரும். இந்த இவருக்கு இது கேன்சல் ஆகி போக மேல பிஎக்ஸ் ஆசி தான் வரும். மற்றது அங்கால சியின் கீழ் 4x வர்க்கம் சாக ஏக்கு என்ன விட வந்துச்சு சமன் 0 பி சமன் சாயர் என்றது அவங்க டி தான் வருமோ தெரியும். சரி செஞ்சு பார்ப்போமே. 2 பக்கம் எனக்கு 4ஆல சுருக்கலாம். 4ஆல சுருக்கினால் 5 சமன் 3 தெரியாக்கனே 4 சமன்பாடு வருதானே. பெருமானம் பிழைச்சா கண்டுபிடிச்சு கொள்ளையும். ஒன்றையும் 3ஐயும் ஒப்பிட்டால் குணாத்த சமப்படுத்துற நேரம் -18 6 4 10a 3b சய 4c இங்க சய 4c வரும் சய 8c வரும். சய 4c சய 8c வரும். சரி பார்ப்போம். இதை 4ஆல பெருக்கி இதோட கூட்டி இருக்கும். சி கேன்சல் ஆகும். 2வது சமன்பாட்டை 4ஆல பெருக்கி 3வது சமன்பாட்டோட கூட்டி எடுத்தா பாருங்க சி கேன்சல் 20 வரும் 2 வரும்.
12 சக 10 சய 2 ஏ சய 4 பி சய 3 சய B. இதுக்கு நான் 5வது சமன்பாடு பேர் வைப்போம் 5 3 கூட்டினால் இதுதான் வரும். பெருமானங்கள் சார் சி தான் வரும். இப்ப ஏட பெருமானம் சய உண்டு பி சமன் 0 சி சமன் 1ன்ற மாதிரி வரும். சமன்பாடு எழுதிக்கோங்க சமன்பாடு அழிச்சிட்டு அங்கால தொகையிட்டு வந்துடும் டக்குனு. கடைசி அடுத்த ஆன்சர் ஏ சமன் சய உண்டு பி சமன் 0 சி சமன் 1. இப்ப கேக்குறாங்க தொகையிடனும் சய 8x காணும் இவர் சய 8x காணும் சக 20x வர்க்கம் சய 18x சக 7 2x சய உண்டு 4x வர்க்கம் சய 4x சக 3 இதால பிரிச்சு வார பெருமானத்தை தொகையிட்டா என்ன வரும்? 2x சய வர்க்கம் ரைட் ஓகே இவரோட வர்க்கம் இவருக்கு பதிலா எனக்கு இந்த பெருமானங்களை பிரதிட்டு இதை தூக்கி போடலாம். ஆகவே ஒரு சுருக்கி வார விடைவா இருக்கும். இந்த முழு செட்டும் கீழ் இவர் அப்படியே வந்திருப்பார். ஏட பெருமானம் சய உண்டு சய உண்டின் கீழ் இது அப்படியே போட்ட நேரம் இதன் கீழ் இவர் அப்படியே போட்ட நேரம் இவரும் இவரும் கேன்சல் இவருக்கு ஒன்று கேன்சல் அப்ப 2x சய உண்டு மிச்சம் dx வரும். அதே மாதிரி பீட பெருமானம் 0 சீட பெருமானம் 1 அப்ப 1 தர 4x வர்க்கம் சாய 4x ஆக 3 இவரோட இவர் கேன்சல் ஆயிடுவார் கேன்சல் ஆயினா இவர் மிச்சம் சீட பெருமானம் 1 தானே ஒன்றின் கீழ் 4x வர்க்கம் சாய 4x அதான் கேன்சல் 2x ஆனோட வர்க்கம் வரும். சீட பெருமானம் 1 வர்க்கத்துக்கு ஒரு கேன்சல் ஆகி போக ஒன்றின் கீழ் 4x வர்க்கம் சாய 4x ஆக 3ன்ற மாதிரி வரும். சரிதானே பெருமானங்கள் இப்ப இவரை தொகையிட்டா என்னன்னு வரும்? இதை தொகையிட்டா இவர் வகையீடு மேல கொண்டு வர மாதிரி செட் பண்ணலாம். அப்ப மேல 2 கொண்டு வரணுமா இருந்தால் மைனஸ் வெளியே எடுத்துருக்கோம் மைனஸ் ஹாஃப் லான் 2x ஆய உண்டு வரும் ரைட் இவரை தொகையிட்டா 2x ஆய உண்டின் வர்க்கம் ஒன்றின் கீழ் 2x ஆய வர்க்கம் எப்படி தொகையிடலாம் சாய 2x ஆய உண்டுன்னு வரும் 2x ஆய உண்டின் சாய 2ஆம் அடுக்கு தானே இப்போ சாய 2ஆம் அடுக்குன்ற நேரம் அது மட்டும் இல்லை இன்னொரு வரும் சாய 2ஆம் அடுக்கு வரும் சாய 2ஆம் அடுக்குன்ற நேரம் சாய உண்டின் கீழ் சாய உண்டுன்னு வரும் அடுத்து 2 ஒன்று பிரிபட்டு வரும் எக்ஸின் குணம் 1 இருந்தா இது மட்டும் வரும் 2x வர நேரம் இன்னொரு 2ம் பிரிபட்டு வரும் இப்ப இவரை தொகையிட என்ன செய்யலாம் உண்டின் கீழ் ஒரு இருபடி சார்பு என்னென்ன வடிவங்களை வரும் tan இன்வர்ஸ் வரும் tan இன்வர்ஸ் வரணும்னா என்ன நடக்கணும் டெல்டா சமன் 0 இல்லை டெல்டா சிறிது 0 டெல்டா சிறிது 0 இருந்தா x வர்க்கம் சக a வர்க்கம் மாதிரி வரும் டெல்டா சமன் 0 இருந்தா நிறை வர்க்கம் வரும் இந்த தொகையீடு வரும் இத மாதிரி ஒரு தொகையீடு வரும் டெல்டா பெரிது 0 இருந்தா பகுதி பின்னம் காரணிப்படுத்தி பகுதி பின்னமாக்கி எடுக்கலாம் அப்ப இந்த ஃபார்மேட்ல தொகையிட பாக்குற நேரம் பெருசா ஒன்னும் யோசிக்க வர்க்க பூர்த்தியாக செய்யுங்க அதுவே ஃபார்மேட் செட் ஆகி வரும் ரைட் வர்க்க பூர்த்தியாக செஞ்சு முடிய என்ன ஃபார்மேட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தொகையிட்டு இருக்கும் இவரை வர்க்க பூர்த்தியாக செய்யற நேரம் நீங்க 4 வெளியெடுத்துட்டும் செய்யலாம் இல்லாட்டி நேரடியா இப்படி வச்ச வர்க்க பூர்த்தியாக செய்யும்
4x வர்க்கம் வரணுமா இருந்தால் பிராக்கெட் உள்ளுக்கு x இன் குணகம் என்ன வந்திருக்கணும் நிறை வர்க்கத்துல 2x வரணும். ரைட்? இப்போ அடுத்து போட்ட நம்பரையும் இவரையும் பெருக்கி 4x 4x வரணும். இங்க யாரை போட்டிருக்கலாம்? சாய ஒண்ட போட்டிருக்கலாம். ஒண்ட போட்டு முழுவதின் வர்க்கம் எடுத்தால் 4x வர்க்கம் வரும். ரெண்டையும் பெருக்கி 2ஆல பெருக்கினால் சாய 4x வரும். எக்ஸ்ட்ராவா யார் வந்திருப்பார்? எக்ஸ்ட்ராவாக ஒன்று வந்திருப்பார். அப்படிதானே? எக்ஸ்ட்ராவா உண்டு வரும். அந்த உண்டை இல்லாமக்கு என்ன செய்யணும்? கழிச்சால் இவரோட கழிச்சு விட்ட நேரம் 2 மிச்சம். வர்க்க பூர்த்தியாக செஞ்சாச்சு. இப்ப இதெல்லாம் தொகையிட்டு முடிஞ்சு அங்கால வர மட்டும் கவனமா தொகையிடுங்க. 1 2x சாய உண்டின் மட்டும் சாய உண்டின் கீழ் 2 2x சாய உண்டு சாய 4x தானே வந்திருக்கு. அப்ப இங்க 2x வரும்னு ஷூரா தெரியும். இவரோட இவரை பெருக்கி 2ஆல பெருக்கினா இவர் வரணும். சாய 4x மாதிரி. இல்லாட்டி இங்க உள்ள குணகத்தின் அரைவாசி மாதிரி யோசிக்கணும். அப்ப இங்க 2x வரனால இங்க அவரை 4ஆல பிரிச்சு எடுத்திருக்கேன். இங்க x வர்க்கத்தின் குணம் 1 இருந்தால் இந்த குணத்தின் அரைவாசி இங்க போடும். இங்க x இன் குணம் 2 தானே. மொத்தமா நீங்க 4ஆல பிரிச்சு எடுத்து. இல்லாட்டி நீங்க மொத்தமா 4 வெளியே எடுத்தாலும் சரி. சரி. இல்லாட்டி இவரையும் பெருக்கி 2ஆல பெருக்கி ஒரு வாரம் மாதிரி செட் பண்ணி இருக்கு. சரி ஓகே. அப்ப இவரை தொகைட்டா என்ன வடிவம் வரும்? இவர் என்ன ஃபார்மேட்ல இருக்கிறார்? tan இன்வெர்ஸ்ல வருவார். அப்ப tan இன்வெர்ஸ் தொகையிட்ட நேரம் சக விட எப்படி வரும்? அவசரப்படாம சொல்லுங்க. 1 இன் கீழ் √2 1/a ரைட் tan இன்வெர்ஸ் 2x ஆயுண்டு கீழ வர்க்க மூலம் 2 முழுவதின் கீழ் 2 ஒன்றும் வரும். இவர குணத்தாலையும் பிரிச்சிருக்கு. சரிதானே? அங்கால ஒரு பிளஸ் ஒரு சி நோட்ன மாதிரி போடுங்க. சி ஏற்கனவே தந்திருக்கு. சி நோட்ன மாதிரி போடுங்க. சி நோட்ன ஒரு எதேச்சை மாறிலி எழுதி காட்டணும் அதை. கட்டாயம். பி பார்ட்டையும் செய்யும். ரைட். ஒன்ன வகையிட்ட 1/x தொகையிட்டா தான் 1 வரும். கொள்ளக்கூடாது. ஒன் ஓ எக்ஸ் தொகையிட்டால் 1x 1x வகையிட்டா தான் 1/x வரும். வகையிட சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பார்ட். சின்ன விஷயம் தானே. வகையிட்டா என்ன வரும்? வகையிட்ட நேரம் ஃபர்ஸ்ட் யார வகையிடணும்? லொன்ன வகையிடணும். லொன்ன வகையிட்டால் 1 இன் கீழ் x பிளஸ் x வர்க்கம் சாய உண்டு அப்படியே வரும். லொன்ன வகையிட்டாச்சு லொன்னுக்கு போனா இவர் இருப்பார். இப்ப இவர் அப்படியே வகையிட நேரம் பாருங்க. x வகையிட்டால் 1 வரும். இவர் அப்படியே வகையிட நேரம் x வர்க்கம் சாய உண்டு வர்க்கம் முழுது வகையிட்ட நேரம் என்னது வரும்?
ஆயிட்டாச்சு. இது ஆயிட்டா ஹாஃப் வரும். அறியாம இருக்குதானே? ஒன்றின் கீழ் 2 வரும். எக்ஸ் வர்க்கம் சாய உண்டு கீழே வரும். மறையறையாம இருக்கு. அது மாதிரி 2x எக்ஸ் வர்க்கத்தை ஆயிட்டா இன்னொரு 2x வரும். 2க்கு 2 கேன்சல். சரிதானே? அப்போ ஒன்றின் கீழ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் வர்க்கம் சாயோட வர்க்க மூலம் இதுக்கு போமா சேர்த்தா பாருங்க எக்ஸ் ஆக எக்ஸ் வர்க்கம் சாயோட வர்க்க மூலத்தின் கீழ் எக்ஸ் வர்க்கம் சாயோட வர்க்க மூலம் இந்த சைட்டுக்கு இந்த சைட் கேன்சல் ஆகி போக ஒன்றின் கீழ் எக்ஸ் வர்க்கம் சாயோட வர்க்க மூலம் மிச்சம் வகையிட்டால் சரி கஷ்டம் இல்லையே வரையாம எடுக்குதானே வரையாம எடுக்க முன்னாடி தூக்கி போட்டா ஹாஃப் கொண்டு வரும் அடுத்த பகுதி கேட்கிறாங்க இவரை தொகையிட்டால் என்ன வரும் dx இன் கீழ் எக்ஸ் வர்க்கம் சாய ஒன்றின் தொகையீடு என்ன இவரை கேட்காம இவரை கேட்டிருந்தா இவரோட தொகையீட்டுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க கேட்டுட்டு கேட்கறதுனால தெரியும் தொகையிட்டா என்ன வரும்ன்றது தெரியும் இவரை கேட்காம நேரடியா இவர் மட்டும் கேட்டிருந்தா எப்படி தொகை என்ன செய்யலாம் ஒன்றின் கீழ் வர்க்கம் மூலம் எக்ஸ் வர்க்கம் சாய உண்டு தொகையிடலாம் எப்படி எக்ஸ் வர்க்கத்தின் நான் இதை கேட்டு கேட்கறதுனால தெரியும் இதை கேட்காம டிரெக்ட் எதை மட்டும் தொகையிடுங்க சொல்லணும் என்ன பிரதி எக்ஸ் வர்க்கம் -1 ரூட்டுக்கு ஏழாவது இப்ப எக்ஸ் வர்க்கம் சாய ஒன்றுக்கு நீங்க டி வர்க்கம் வச்சால் 2x dx 2t dtன்னு வரும் அப்ப மேல திரும்ப வர்க்கம் மூலம் வந்து சக்தி தான் வைக்கலாம் தெரிஞ்சு வர்க்கங்கள் வார நேரம் திரிகோண கணித பிரதிகள் வைக்க போறோம் ரைட் 1 மைனஸ் எக்ஸ் வர்க்கம் வந்தா என்ன பிரதியீடு எக்ஸ் வர்க்கம் மைனஸ் வந்தா என்ன பிரதியீடு எக்ஸ் வர்க்கம் பிளஸ் 1 வந்தா என்ன பிரதியீடு ரைட் எக்ஸ் வர்க்கம் சாய உண்டு வார நேரம் எக்ஸ் 7 சக்தி தான் வைக்கிறது 1 மைனஸ் எக்ஸ் வர்க்கம் வந்தா சைன் நேரடியாக தொகையீடு தெரியும் தொகையீடு தெரியும் 1 மைனஸ் எக்ஸ் வர்க்கத்துல வர்க்கம் மூலம்ன்றது யாரு சைன் ஒன்றின் கீழ் வர்க்கம் மூலம் 1 மைனஸ் எக்ஸ் வர்க்கம் தொகையிட்டா என்ன வரும் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் வரும் ரைட் ஏ வர்க்கம் சாய் எக்ஸ் வர்க்கம் தானே சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இன் கீழே என்று வரும் ரைட் எக்ஸ் வர்க்கம் சக உண்டு வந்தா என்ன பிரதியீடு எக்ஸ் tan இன்வர்ஸ் வந்து வர்க்க மூலம் இல்லாம வந்தால் வர்க்க மூலத்துக்கு உள்ளுக்கு வந்தா எக்ஸ் சமம் tan தீட்டா வைக்கணும் ரைட் இப்ப வார சார்பை பார்த்து ஒரு திரிகோண கணித பிரதியீடு யோசிக்க தெரியாது சரி இவரை கேட்டு இவரை கேட்கறதுனால இவரோட தொகையீடு டேரக்டா இங்க வரும் சொல்லி முடிக்கலாம் லான் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் வர்க்கம் சாய ஒன்றின் வர்க்க மூலம் சக ஒரு சீன்ற மாதிரி வரும் சி ஒரு எதேச்சிய மாறிலி அதையும் சொல்லிடுறேன் காண்க எக்ஸ் ஆனது 0க்கும் π/2க்கும் இடையில வர நேரம் i சமன் வர்க்க மூலம் tan x சாரி i சமன் வர்க்க மூலம் tan x இந்த மாதிரி j சமன் வர்க்க மூலம் cot x வர்க்க மூலம் cot x dx என கொள்வோம் u சமன் sin x minus cos x எனும் பிரதியீட்டை பயன்படுத்தி i plus j சமன் இதென காட்டுக c ஓட இது எச்சை மாறிலி ஆகும் அப்ப i plus j i plus j க்கான கோவை தான் கேட்கறாங்களா இருந்தால் ஃபர்ஸ்ட் i plus j ன்றது யாரும் கண்டுபிடிங்க i plus j என்ற நேரம் வரையறுக்காத தொகையிடுவார் நேரம் நீங்க நேரடியாக ரெண்டையும் ஒரே தொகையிடா மாத்திக்கொள்ளலாம் வரையறுத்த தொகையில லிமிட் கொண்டா இருந்தா மட்டும்தான் ஒரே தொகையிடாக மாத்தலாம் ரைட் இப்போ tan x ரூட் பிளஸ் cot x ரூட் இதை தான் தொகையிட போறோம் அப்ப இவரை நீங்க sin இன் கீழ் cos போடலாம் இவரை நீங்க cos இன் கீழ் sin போடலாம் அப்படிதானே கோமாசி எடுத்தா எப்படி வந்திருக்கும் கடைசி கோவை எப்படி வந்திருக்கு sin x plus cos x இன் கீழ் ரூட் ஆஃப் sin x into cos x ன்னு வருமா இல்லையா இல்லைங்க ஐ இவர் ஜே இவர் கேக்குறாங்க i பிளஸ் ஜே ட தொகையீடு என்னதான் கேக்குறாங்க அப்ப i பிளஸ் ஜே என்ற நேரம் ஐன்றது இவர் ஜேன்றது இவர் இது வர்க்க மூலம் sin x இன் கீழ் வர்க்க மூலம் cos x இது வர்க்க மூலம் cos x இன் கீழ் வர்க்க மூலம் sin x ரைட் அப்ப
இந்த sin x இந்த sin x பெருக்கப்பட்டு முதலாம் அடுக்கு வரும். அது மாதிரி கீழ உள்ள cos x இந்த cos x பெருக்கப்பட்டு இவர முதலாம் அடுக்கு வரும். சரிதானே? கீழ 2 வர்க்க மூலங்களும் பெருக்கப்பட்டு இப்படி வரும். சொல்றாங்க யூன்ற ஒரு பிரதியீடு பயன்படுத்தட்டாம் sin x minus cos x மாதிரி. ரைட்? u சமன் sin x minus cos x மாதிரி பிரதியீட்டை பயன்படுத்தலாம். இப்ப u சமன் sin x minus cos x மாதிரி பிரதியீட்டை பயன்படுத்தினா உங்க முழு தொகையீட்டையும் நீங்க u சார்புல மாத்தணும். அப்ப இவர் எப்படி மாத்தலாம்? இவர் எப்படி மாத்தலாம்? கவனமா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. என்ன செய்யலாம்? பிரதியீடு தெரியும், பிரதியீடு தந்திருக்குது. இதுல இருந்து இவரை தொகையீட்டுல தான் யோசிக்க போறோம். இவரை மட்டும் வச்சு யோசிங்க. இவருக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு இருக்குது? எப்படி கொண்டு வரலாம்? என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? இப்ப முதலாவது வேலை எப்படியுமே நாங்க dx மாத்ததானே போறோம். dx மாத்தானே சார்பு பத்தி பிறகு யோசிப்பேன். dx மாத்த போற மாதிரி இருந்தால் யூக்கான பிரதியீடு தரப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் வேலை dx கண்டுபிடிச்சு பாருங்க. இவர் நீங்க ரெண்டு பக்கம் வகையிட்டா என்ன வரும்? du சமன் cos x plus sin x dx னு வரும். அப்படிதான் ரெண்டு பக்கம் வகையிட்ட நேரம். அப்ப இந்த மொத்த செட்டையும் தூக்கி நாங்க என்னன்னு போட்டுடலாம்? du ன்னு போட்டுடலாமா இல்லையா? அப்ப இவர் அப்படியே d ன்னு போட்டுடலாம். பிரச்சனை இல்ல. கீழ உள்ள இவரை மட்டும் தான் இப்ப மாத்த போறோம். sin x தர cos x. sin x minus cos x எனக்கு u ன்னு தெரியும். இப்ப sin x தர cos x sin x தர cos x என்னன்னு போடலாம்? u சார்புல. யோசிக்கணும், யோசிக்கணும். எப்படி? வர்க்கம் எடுத்து u வர்க்கம் சமன் என்னன்னு வரும்? u வர்க்கம் சமன் 1 சய 2 sin x cos x னு வரும். 2 u வராது. எப்படி? 2 sin x cos x னு வரும். அதுல sin x cos x நீங்க எளிவாய் மாற்றி எடுக்கலாமா இல்லையா? இப்ப u சமன் இவரா இருந்தால் u வர்க்கம் சமன் 1 சய 2 sin x cos x னு வரும். ரைட்? sin வர்க்கம் x cos வர்க்கம் x மைனஸ் 2 sin x cos x. sin x cos xன்றது உங்களுக்கு வரப்போது 1 மைனஸ் u வர்க்கத்தின் கீழ் 2ன்ற மாதிரி வரும். இப்ப இந்த எல்லா பெருமானத்தையும் தூக்கி நான் இங்க போட்டால் உங்களுக்கு வார தொகையீடு i plus jன்ற வரும். இது அப்படியே du கீழ வர்க்கமூலம் 1 மைனஸ் u வர்க்கத்தின் கீழ் 2. வர்க்கமூலம் 2 மேல வந்துடும். du வின் கீழ் 1 மைனஸ் u வர்க்கம் வரும். சரி. இப்ப இவரை தொகையிட்டால் என்ன வரும்? லிமிட் ஒன்று வந்திருக்குதோ இல்லையே? லிமிட் இல்ல. அப்ப இவரை தொகையிட்டா என்ன வரும்? வர்க்கமூலம் 2 அப்படியே இருக்க sin inverse u ன்னு வரும். பிளஸ் ஒரு c வரும். வர்க்கமூலம் 2 sin inverse u க்கு பதிலாக sin x minus cos x. சின்ன விஷயம் தான், கஷ்டம் இல்ல. விளங்கிச்சோ? பாருங்க. எழுதிக்க மாட்டாங்க. கேள்வி அழகா போய்க்கொண்டிருக்கும். அந்த ஃப்ளோ விளங்கிக் கொள்ளணும். அதான் நீங்க முக்கியம். i மைனஸ் ஜேக்கான கோவை கேட்கலாம். எழுதி முடியுங்க கதப்போம். i மைனஸ் ஜே பத்தி கழிக்கிறோம். அப்ப i மைனஸ் ஜே கொண்டு வந்தால் என்ன வித்தியாசம் வரும் இவருக்கும் அவருக்கும்? i மைனஸ் ஜேக்கு என்ன வித்தியாசம் வரும்? சொல்லுங்க. i மைனஸ் ஜேனா என்ன வந்துருக்கு?
என்ன வரும்? ஃபர்ஸ்ட் அதே எழுதணும். அதுக்கு அப்புறம் பிரதிட்டு போகணும். சரி, இதுல மைனஸ் வரும் அவ்வளவுதான். sin x மைனஸ் cos x னு வந்துருக்கு. அப்படிதானே? I மைனஸ் j என்றால் இவரும் மைனஸ் இவர். மேல வரப்போகுது sin x மைனஸ் cos x இந்த மாதிரி. இது ரூட் ஆஃப் sin x cos x வரும். இப்ப என்ன பிரதிட்டு வச்சாலும் நல்லா பிளஸ் cos x சரி. sin x பிளஸ் cos x வச்சால் இங்க sin x மைனஸ் cos x வைக்கிறோம். வகையிட்டால் இந்த செட் அப்படியே வரும். இப்ப நீங்க வைக்கிற பிரதிட்டுல வகையிட்டா மேலுள்ள செட் அப்படியே வரணும். என்ன பிரதிட்டு வச்சிருக்கலாம்? கவனமா யோசிக்கணும். அவசரப்பட்டு விட தெரியும் எழுதிட்டு போக கூடாது. என்ன வரும்? மைனஸ் cos x பிளஸ் sin x மைனஸ் sin x வரும். ஏன்னா எப்படியோ நீங்க வகையிட்டு வார செட்ல இவர் அப்படியே வந்திருக்கு. அப்படிதானே? அப்ப t சமன் உங்களுக்கு வைக்கலாம் மைனஸ் cos x மைனஸ் sin x மாதிரி வைக்கலாம். dtன்றது வரப்போகுது sin x மைனஸ் cos x dx. இவர் சார்பு நீங்க sin x cos x மாத்தினா எப்படி வரும்? மாத்தினா t வர்க்கம் சொல்லப்படுறது உங்களுக்கு t வர்க்கம் சொல்லப்படுறது cos வர்க்கம் x பிளஸ் sin வர்க்கம் x ஒன்று வரும். நடுவுறுப்பு என்னவாக வரும்? t வர்க்கம் நடுவுறுப்பு எப்படி வரும்? பிரதியீடு சரியோ? பிரதியீடு எடுத்த முறை விளங்கிச்சோ? ரைட். இப்ப இங்க செஞ்சோம் என்ன? இவர் அப்படியே du வர மாதிரி பிரதியீடு பயன்படுத்துறேன். இவர் அப்படியே du வரக்கூடிய மாதிரி நான் ஒரு பிரதியீட்டு கொண்டு வரணுமா இருந்தால் இவர் அப்படியே du வாரத்துக்கு நான் t ஆக யாரை வச்சிருக்கேன்? ஒருத்தரை வகையிட்டால் பிளஸ் sin x வரணும். அப்ப இங்க யார் வந்திருக்கேன்? மைனஸ் cos x வந்திருக்கேன். அது மாதிரி இங்க யாரையோ வகையிட்டால் மைனஸ் cos x வரணும். யாரை வகையிட்டு இருக்கலாம்? மைனஸ் sin x. அப்ப நீங்க வைக்க வேண்டிய பிரதியீடு மைனஸ் cos x மைனஸ் sin x ஆக இருந்தால்தான் dt இப்படி வந்திருக்கு. ரைட். அப்ப இதை அப்படியே dt போட்டுறோம். இப்ப இவரை மாத்தணும். இவரை மாத்துறது வர்க்கப்படுத்தி எடுக்கலாம்னு சொல்றேன். வர்க்கப்படுத்தினா என்ன வரும்? sin வர்க்கம் x பிளஸ் cos வர்க்கம் x வரும் 1. நடுவுறுப்பு என்னவாக வரும்? மைனஸ் மைனஸ் எப்படி வரும்? மைனஸ் எப்படி வரும்? இது ரெண்டையும் பெருக்கி 2 அழகு இருக்கு. அப்படிதானே? இது ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும்? பிளஸ் 2 sin x cos x வரும். அவசரப்படக்கூடாது. sin x cos x சொல்லப்படுறது வர்க்கம் சாய ஒன்றின் கீழ் 2 i மைனஸ் j என்று சொன்னால் உங்களுக்கு வார விடை dt இன் கீழ் t வர்க்கம் சாய ஒன்றின் கீழ் 2 வர்க்கமூலம் வரும். வர்க்கமூலம் 2 dt இன் கீழ் t வர்க்கம் சாய ஒன்று வர்க்கமூலம். சரிதானே? இப்ப இவரை தொகையிட்டால் என்ன வரும்? எப்படி வரும்? குழப்பிக்கொள்ள கூட எல்லாம் போட்டு அச்சார வைக்க கூடாது. a வர்க்கம் சாய x வர்க்கம் தான் sin இன்வெர்ஸ் வரும். t வர்க்கம் சாயனோட வர்க்கமூலம் வந்தா என்ன வரும்? இது வரும். dx இன் கீழ் x வர்க்கம் சாயனோட வர்க்கமூலத்தை விட தான் இவர். அப்ப dt இன் கீழ் t வர்க்கம் சாயனோட வர்க்கமூலம் இதே தான் வந்திருக்க போகுது. சமன் வர்க்கமூலம் 2 ln t plus t வர்க்கம் சாயனோட வர்க்கமூலம் சக ஒரு c2 வரும். நாங்க c1 போட மாட்டோம் நினைக்கிறேன். c1 அங்க c2. சரியான பாருங்க.
i, j னை காண்க. அப்ப i, j கண்டுபிடிக்க என்ன செய்யலாம்? i, j காண்கன்னு சொன்னா ஒன்றை ரெண்டு கூட்டி ரெண்டால பிரிச்சு விட்டுறலாம். i பிளஸ் ஜேக்கான பெருமானம் தெரியும், i மைனஸ் ஜேக்கான பெருமானம் தெரியும். அப்ப ரெண்டையும் கூட்டி ரெண்டால பிரிச்சு விட்டா உங்களுக்கு ஐட பெருமானம் வரும். i பிளஸ் ஜேன்றது இவர் முதலாவது சமன்பாடு, i மைனஸ் ஜேன்றது இவர் இரண்டாவது சமன்பாடு. ஒன்றையும் ரெண்டையும் கூட்டி ரெண்டால பிரியுங்கோ i வரும். அதே மாதிரி ஒன்றுல இருந்து ரெண்டை கழிச்சு ரெண்டால பிரியுங்கோ ஜே வரும். நான் செய்யல, ஆன்சர் எடுக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, பிரிக்கிறது தானே. அப்ப இங்க உள்ள பகுதியை அழிக்கிறேன். சொல்றாங்க வர்க்கமூலம் tan x-உம் வர்க்கமூலம் cot x-உம் சமண்டு காட்டுட்டான் 5/3க்கும் 5/6க்கும் இடை. சாரி, அப்ப 5 மேலுள்ள தியரி நிறுவல் கேட்டிருக்கு, அந்த தியரி நிறுவல் செய்யலாம்னு நினைக்கிறேன். a plus b minus x சமன் ஒரு தீண்டு வச்சு செய்யற பிறகு செய்யலாம். இங்க 5/6க்கும் 5/3க்கும் இடையில் வர்க்கமூலம் tan x-ன்றதும் tan x-இன் தொகையீடும் அதே லிமிட்டுக்குள்ளால cot x வர்க்கமூல தொகையீடும் சமண்டு காட்ட சொல்லிருக்கு. என்ன செய்யலாம்? கொண்டு போகலாம். i சமன் j ன்னு காட்ட சொல்லிருக்கு. அப்படிதானே? அப்ப ரெண்டு பேர்ல ஒருத்தர் எடுக்கலாம். நான் i எடுக்கிறேன். i எடுத்தார் 5/6 to 5/3 வர்க்கமூலம் tan x சமன் இதுக்கு சம உருவான இன்னொரு கோவை சொல்லணும். எப்படி வரும்? ஐக்கு சம உருவான இன்னொரு கோவை எப்படி எழுதலாம்? இப்ப நாங்க வரையறுக்காத தொகையீட்டுல எப்பயும் வகையீட்டை ஃபர்ஸ்டா பாக்குற மாதிரி வரையறுக்க தொகையீட்டுல ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணணும். f of x தொகையீடும் f of a minus x தொகையீடு அல்லது a plus b minus x தொகையீடு ரெண்டுமே ஒரே பெருமானமாக வரும். அதை செக் பண்ணணும். அப்ப இவருக்கு நீங்க அந்த தேற்றத்தை போட்டால் வர்க்கமூலம் tan x-க்கு சம உருவான இன்னொரு கோவை என்னவாக வந்திருக்கு? வர்க்கமூலம் tan x சம உருவான இன்னொரு கோவை tan ரெண்டையும் கூட்டி x கழிக்கணும். அப்ப ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வரும்? 5/2 வரும். அப்போ 5/2 minus x வர்க்கமூலம் வரும். அதே லிமிட்டுக்குள்ள வரும் 5/6 to 5/3. இப்ப இவர் யாரு? tan 5/2 minus x cot x தானே. வர்க்கமூலம் 5/6 to 5/3 வர்க்கமூலம் cot x வரும். அறியோ பாருங்க. இப்ப என்ன செய்யலாம்? கேக்குறாங்க வர்க்கமூலம் tan x தொகையீடு என்னன்றது. என்ன செய்யணும்? வர்க்கமூலம் tan x தொகையீடு என்னவாக இருந்தா என்ன செய்யலாம்? சமன்டு காட்டிட்டோம். ரைட், அப்ப இவங்க ரெண்டு பேரும் சமனாக இருந்தால் எப்படி வர்க்கமூலம் tan x பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம்? வர வேண்டிய விடையை வச்சு யோசிக்கணும். வர வேண்டிய விடையில என்ன இருந்துச்சு? வர்க்கமூலம் 2 sin இன்வெர்ஸ் 1 இருந்துச்சு. அப்படிதானே? அதை வச்சு யோசிச்சு சொல்லுங்க என்ன செய்யலாம்?
ரெண்டையும் கூட்டினால் அதாவது இவர் ஐ இவர் ஜே ஐ பிளஸ் ஜேட தொகையீடு யாரா இருப்பார் அங்க வர அந்த வர்க்க மூலம் 2 sin இன்வர்ஸ் sin x minus cos x அப்படின்னா ரெண்டு பேரும் சமனா இருந்தால் ஐயும் ஜேயும் சமனா இருந்தால் ரெண்டு ஐ சமன் அப்படி வந்திருக்குமா இல்லையா இல்லைஞ்சோ ஐ சமன் ஜேன்றதுனால எனக்கு முதலாவது சமன்பாட்டுக்கு அமைவாக இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம் பாருங்க ரெண்டு ஐ சமன் வர்க்க மூலம் 2 சைன் இன்வர்ஸ் இவரை தொகையிட்டு வர விட தான் இது sin x minus cos x லிமிட் pi by 6 ல இருந்து pi by 3 வரை ஆகவே வர்க்கமூலம் 2 ஆல பிரிக்கலாம் ஐயத்தான் கண்டுபிடிக்க போறோம் ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 2 sin இன்வர்ஸ் pi by 3 போட்டா பாருங்க √3 by 2 minus ஆஃப் வரும் மைனஸ் ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 2 pi by 6 போட்டா sin இன்வர்ஸ் sin inverse minus 1 over 2 sin inverse 5 by 6 போட்டால் half minus √3 by 2 ஏதோ ஒரு சிக்கல் ஒன்று இருக்குதானே ரெண்டு sin inverse வேணாம் மைனஸ் எடுக்கலாம் sin inverse மைனஸ் தீட்டானது மைனஸ் sin inverse தீட்டா தானே அப்படி எடுக்கலாம் அப்ப இவர் வந்து ஒரு மைனஸ் வெளியே எடுத்து விட்டார் உங்களுக்கு இப்படி வரும் ஐ சமன் ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 2 sin இன்வர்ஸ் வர்க்கமூலம் 3 சாய் ஒன்றின் கீழ் 2 அப்ப இதுல இருந்து ஒரு மைனஸ் வெளியே எடுத்து விட்டார் sin inverse மைனஸ் தீட்டானது மைனஸ் sin inverse தீட்டா இந்த ஒரு மைனஸ் மைனஸ் பெருக்கப்பட்டு sin inverse வர்க்கமூலம் 3 சாய் ஒன்றின் கீழ் 2 மாதிரி அப்ப இங்க ஒரு 2 வரும் கடைசியாக உங்களோட ஆன்சர் வர்க்கமூலம் 2 sin இன்வர்ஸ் അറിയോ சி பாட்டையும் டக்குன்னு முடிச்சிரும் ரெண்டு கேள்விதான் கொஞ்சம் போட்டு பாருங்க சி பாட் எழுதியாச்சோ சின்ன விஷயம் தானே கஷ்டம் இல்லை சி பாட் பகுதியிலாக தொழிலை பயன்படுத்தி செக்கணம் எக்ஸ் டிஎக்ஸ் சமன் இதென காட்டுது
இப்ப செக்கானம் எக்ஸ் டிஎக்ஸ் தொகையிட என்ன செய்யலாம்? செக்கானம் எக்ஸ் டிஎக்ஸ் தொகையிட பகுதி தொகையில் செய்ய போறோம். u யாரு dv யாரு? செக்கானம் எக்ஸ் டிஎக்ஸ் தொகையிட செக்கானம் எக்ஸ் எப்படி? sec x into sec வர்க்கம் x right? செக்கின் அடுக்குகள் வார நேரம் sec x into sec வர்க்கம் x மாதிரி இவர் எடுத்துக்கொள்ளலாம். அஞ்சாம் அடுக்கு வந்திருந்தா sec அஞ்சாம் அடுக்கு x dx எப்படி தொகையிடலாம்? செக்கின் sec x எடுத்தா பிரச்சனை அஞ்சாம் அடுக்கு x எடுக்க போறோம். இப்போ sec x வர்க்கத்தின் வர்க்கம் தர ஒரு sec x எடுத்து இது பண்ணுங்க சார். தொகையிட தெரியாது சார். இவர தொகையிட என்ன செய்யலாம்? sec x into sec வர்க்கம் x இவர தொகையிட சொன்னா பகுதி தொகையில பயன்படுத்த போறோம். அப்ப ஒருத்தர் u இருப்பார், ஒருத்தர் dv ஆக இருப்பார். யார் u எடுக்க போறீங்க? sec x. அப்ப dv ஆக நீங்க எடுக்க வேண்டியது sec வர்க்கம் x. v யாரு? v யாரு? tan x இருப்பார். விளைஞ்சோ? இப்ப ஹைலைட்டோட படி போகல ரெண்டுமே ட்ரிக் தான். ரெண்டுமே ட்ரிக் வரணும் ஹைலைட்டோட யோசிக்கலாம். இப்ப நீங்க யோசிக்கணும் யார் உங்களுக்கு தொகையிட தெரியும். ரைட்? யார தொகையிட தெரிஞ்சும் யார வச்சுக்கொள்ள பொருத்தமா இருக்கு. இல்லாட்டி இன்னொரு மாதிரி யோசிக்கணும் சில கணக்குல. ரெண்டாவது வார தொகையீடு வந்து இன்னும் பெரிய சார்பாக மாறக்கூடும். எக்ஸ் வர்க்கம் காணப்படுது, இன்னொரு சார்பு காணப்படுது. அங்க நீங்க ரெண்டாவது போடுற தொகையீடுல எக்ஸ் கணம் வரும்னா இன்னும் சிக்கலாது. அப்ப அங்கால வார தொகை இன்னும் சின்னதாகிற மாதிரி தான் வந்திருக்கேன். இவர்ல நீங்க இவர் அப்படியே டிவியாக எடுத்தால் செக் வர்க்கம் எக்ஸ் நீங்க டிவியாக எடுத்தால் டிவி சமன் செக் வர்க்கம் எக்ஸ் டிஎக்ஸ். ஆகவே வி சமன் உங்களுக்கு tan x வரும். அது மாதிரி u சமன் sec x வரும். இப்ப சமன்பாட்டுல போட்டா எப்படி வரும்? u தர v sec x into tan x minus v தர tan x தர அங்கால sec x வகையீடு sec x tan x வரும். dx. இப்போ minus sec x into tan வர்க்கம் x வந்திருக்கு. இவர தொகையில என்ன செய்யலாம்? sec x into tan வர்க்கம் x. இந்த செட் முடிஞ்சு. அங்கால இன்னொன்று வந்திருக்கு. sec x tan x. எப்படி? வேணாங்களா? எப்படி? sec x வகையீடு sec x tan x தான். sec x வகையீடு tan வர்க்கம் x இல்லையே. tan x வகையிட்டால் sec வர்க்கம் x தானே வரும். sec x வகையீடு இவங்க ரெண்டு பேரும் இல்ல. கவனம். tan வர்க்க x sec வர்க்கம் x minus 1 போடலாம். அப்ப sec x tan x அப்படியே இருக்கட்டும். minus tan வர்க்கம் x நான் sec வர்க்கம் x in minus 1 போட்டு அங்காடி இன்னொரு sec x எடுத்துக்கொள்ளும். dx. இப்ப இவன் கணக்கு நீக்கினால் இன்னொரு sec கணம் x வருமா இல்லையா? அப்ப இங்கால ஒரு எழுவாய் மாற்றி எடுக்கிற நேரம் உங்களுக்கு வரப்போகுது 2 sec கணம் x தொகையீடு dx சமன் sec x tan x மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் மாறிடும் sec x dx வரும். இவர தொகையீடு என்ன? sec x dx தொகையீடு ln பிளஸ் tan x வரும். ரைட்? sec x மேல என்கிற நீங்க sec x பிளஸ் tan x பெருக்கி விட்டால் உங்களுக்கு வரது கீழோட வகையீடாக வரும். ஆகவே sec கணம் x தொகையீடு உண்டின் கீழ் 2 sec x tan x வரும். சக உண்டின் கீழ் 2 ln sec x plus tan x வரும். சின்ன விஷயம் தான்.
இதுல இருந்து இவர தொகையீடு கேட்டிருந்தா 9x வர்க்கம் சய 12x சக ஒரு 13 இவரோட வர்க்க மூலம். இப்ப செக்கானமிக்ஸ் தொகையீடு தான் உங்களுக்கு தெரியும். அதை பயன்படுத்தி இவரை கண்டுபிடிக்க சொல்றாங்க. என்ன செய்யலாம்? இப்படி கொண்டு போலாம். 9x வர்க்கம் சய 12x சக 13 எனக்கு பயன்படுத்தி தான் ஒரு தொகையிடணும். அவரோட தொகையீடு என்ன செய்யலாம்? வர்க்க பூர்த்தியாக செய்யலாம். ரைட், ஃபர்ஸ்ட் அதை செஞ்சுட்டு யோசிப்பேன். வர்க்க பூர்த்தியாக செஞ்சால் உங்களோட பிராக்கெட் உள்ளுக்கு என்ன வரும்? முதலாவது உறுப்பு 3x வரும். ரைட், 3x வரும். அங்கால முழுவதின் வர்க்கம் போட போறோம். இவரையும் பெருக்கி 2ஆல பெருக்கினால் சாய 12 வரும். அப்ப இங்க யாரை போட்டிருக்கேன்? சாய 2 போட்டிருக்கேன். சாய 2 போட்டு அங்கால எக்ஸ்ட்ராவா யாரை சேர்த்திருக்கிறோம்? ஏற்கனவே 13 இருந்துச்சு. இல்லாட்டி இங்க ஒரு 4 சேர்த்திருக்கிறோம். அப்ப 4 கழிச்சு விட்டா நாங்கள் பேலன்ஸ் ஆகிறது 9 இருக்கு. 3 வர்க்கம். ரைட், dx. இப்ப இவரை தொகையிடுறதுக்கு நீங்க என்ன செய்யலாம்? வர்க்கங்கள் மாறும் நேரம் எப்படி தொகைன்னு சொன்னேன். அப்ப இவருக்கு நீங்க என்ன எப்படி தொகையிட்டு முடிக்கலாம்? 3x ஆய 2க்கு இவருக்கு tan x வச்சா சிக்கல். இவரை வர்க்கப்படுத்துற நேரம் இவரோட பொது எடுக்கக்கூடிய மாதிரி வரணும். அப்படிதானே? tan x வச்சிருந்தா tan வர்க்கம் x ஆக 9 தான் வரும். tan வர்க்கம் x ஆக 1 வரணும். அப்ப இங்க ஒரு 9 உருவாகணும். அப்ப இங்க நீங்க யாரை வச்சிருக்கணும்? என்ன பிரதி வச்சிருக்கணும்? 3 tan தீட்டான்னு வச்சிருக்கணும். அப்ப வர்க்கப்படுத்துற 9 tan வர்க்கம் தீட்டான்னு வரும். ஆகவே வகையிட்டால் 3 dx சமன் 3 sec வர்க்கம் தீட்டா d தீட்டான்னு வரும். ரைட், இதெல்லாம் தூக்கிட்டு வந்து நான் இங்க போடுறேன் பாருங்க. இது அப்படியே எங்களுக்கு 9 tan வர்க்கம் தீட்டா சகோர் 9 வரும். முழுவதின் வர்க்க மூலம் தர dxக்கு பதிலாக 3 sec வர்க்கம் தீட்டா d தீட்டான்னு வரும். இங்க ஒரு 3 இங்க ஒரு 3 மொத்தமாக 9 வெளியெடுக்கலாம். 9 வெளியெடுத்து விட்டால் tan வர்க்கம் தீட்டா சக 1 sec வர்க்கம் தீட்டா அவரோட வர்க்க மூலம்ன்றது sec தீட்டா பிராக்கெட் உள்ளுக்கு sec கணம் தீட்டா வரும். தொகையிட்டு இப்ப இவருக்கு என்ன விட வரும்? கடைசி ஆன்சர் இது அப்படியே தூக்கி அங்க போட்டீங்களா சார்? தீட்டாவை எழுவாய் மாற்றியும் கொடுக்கலாம். இப்ப தீட்டாவை எழுவாய் மாற்றி கொடுக்கக்கூட செக் எக்ஸ் செக் தீட்டாக்கு பதிலாக அவரை கொடுக்கலாம். சாரி, tan தீட்டாக்கு பதிலாக 3x ஆயிரம் 3 போடலாம். செக் தீட்டாக்கு என்ன செய்யலாம்? எப்படி வர்க்கப்படுத்தி இருக்கலாம். 1 பிளஸ் tan வர்க்கம் தீட்டா செக் வர்க்கம் தீட்டா தானே. அதுல நீங்க செக் வர்க்கம் தீட்டா எழுவாய் மாற்றி அங்க ஆன்சர் கொடுக்கும். சரிதானே? டக்குன்னு எழுதிக்கோங்க, நாங்க மிச்சல புறவை பார்ப்போம். இருக்குது என்னோட கோஆர்டினேட்டும் இவர் ரெண்டும் செஞ்சு பார்த்துட்டு வாங்க. ஒர்க்கு சரி, முடிக்கணும்னா முடிச்சுக்கொள்ளும். என்ன செய்யும் நீங்க தான்